ஹாய், வெல்கம் டு கேம் சேஞ்சர் டெலிவரி பாய்ஸ். நம்ம சென்னையில் வந்து ஜொமேட்டோ 50 நாள், ஸ்விக்கி 50 நாள் ரெண்டுமே ஓட்டியிருந்தோம். அதோட கம்பாரிசன் வீடியோ தான் ஃபுல்லாக நான் சொல்கிறேன், கேளுங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஜொமேட்டோ பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து ரொம்ப ப்ளஸ் என்னென்னா, மெயினாக நான் சொல்கிறது என்னென்னா, ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகும்போது அந்த ரெஸ்டாரண்ட்டு ஃபோட்டோஸு, ரெஸ்டாரண்ட் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் க்ளவுட் கிச்சனு, ஹோம்மேடு கிச்சனு இது கண்டுபிடிக்கிறது ரொம்ப தலைவலியாக இருக்கும். என்னென்னா ஒரே ரெஸ்டாரண்ட் பேர் வச்சுட்டு ஒரு பேரில் மேலே ஒரு ஒன்று இருக்கும். ஆனால் ஆன்லைனில் ஒரு 2-3 பேராக வச்சுருப்பாங்க. அது கண்டுபிடிக்க தான் ரொம்ப சிக்கலாக இருக்கும். அதனால் ஜொமேட்டோ ஒரே ஒரு ப்ளஸ் என்னென்னா இதுதான். அப்புறமேலுக்கு நல்ல ஏர்னிங்ஸு, ஏன்னா லாங் ட்ரிப்பு போனால் ரிட்டன் பே அவுட்டு நல்லா தராங்க. எனக்கு தெரிஞ்ச ஜொமேட்டோ ஓரளவுக்கு ஓகே தான். ஸ்விக்கியை பொறுத்த வரைக்கும் அதுவும் பெஸ்ட்டு தான். நான் இதுக்கு ஒன்று சொல்லிச்சேன், அண்ணன் தம்பி மாதிரி தான். என்னென்னா இவன் ஒரு 10 ரூபா கம்மி பண்ணான்னா இவன் அதிகமாக தரான், இவன் அதிகமாக தரும்போது இவன் கம்மியாக தரான். ஆக மொத்தம் ரெண்டுமே ஈக்குவல் தான். என்ன ஒரு படி போனோம்னா, எக்ஸ்ட்ரா ஓட்டினோம்னா ஸ்விக்கியில் நல்லா பேமெண்ட் கிடைக்கும். ஏன்னா டைமிங் எக்ஸ்ட்ரா ஓட்டினீங்கன்னா ஸ்விக்கியில் நல்லா கிடைக்கும் பொறுத்த வரைக்கும். மற்றபடின்னு பார்த்தோம்னா, ஃப்ரெண்டெல்லாம் கேட்டிருந்தாங்க, என்னப்பா ஒன்றையும் மட்டும் அதிகமாக ஏர்னிங்ஸு, அதிகமாக இன்சென்டிவ்ன்றாங்க. எனக்கு நைட் இன்சென்டிவ், டே இன்சென்டிவ் ரெண்டுமே எனக்கு வரனால தான் அது இன்சென்டிவ் அதிகமாக வருது. அதேமாதிரி எனக்கு என்ன அதிகமாக ஏர்னிங்ஸ் வருதுன்னு சொல்கிறாங்கன்னா, நான் ஒரு ஜிக்ஸை புக் பண்ணுறேன்னா அது இன்கம்ப்ளீட் பண்ண மாட்டேன். ஒரு வாரம் ஓட்டுறேன்னா அது இன்கம்ப்ளீட் பண்ண மாட்டேன். ப்ளஸ் வந்து ஆஃப்லைன் போக மாட்டேன். எதுவுமே பண்ண மாட்டேன். கரெக்டாக ஒரு 7 நாள் கம்பல்சரியாக நல்லா ஓட்டிடுவேன். கிட்டத்தட்ட 50 நாளில் வந்துறப்ப எனக்கு மிஞ்சி போனால் ஒரு 3 நாள் 4 நாள் தான் நான் ரெஸ்ட்டுக்கு போயிருந்தேன். ஐ மீன் உடம்பு எதுனால. மற்றபடி எல்லா நாளுமே ஓட்டியிருந்தனால தான் எனக்கு ஏர்னிங்ஸு அதிகமாக கிடச்சிச்சு. மற்றபடி இந்த மாதிரி ஓட்டுனீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஏர்னிங்ஸ் நல்லா இருக்கும். ஒரு ஜிக்ஸை நீங்கள் கரெக்டாக புக் பண்ணுறீங்களா, அது இன்கம்ப்ளீட் பண்ணாதீங்க, பண்ணாமல் ஓட்டுங்க, உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கடுத்து டீம் லீடரு 2 சைடு நான் சொல்லலை, ஏன்னா ரெண்டுமே ஈக்குவலாக இருக்காங்க. அது என்னன்னு நீங்களே சென்னைக்காரங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட்டு வந்து சொல்லணுன்னு பார்த்தோம்னா அவ்வளோதான். இதுதான் கம்பாரிசன். இன்னும் மைன்யூட்டாக சொல்லலாம். ஏன்னா சொன்னோம்னா வரக்கூடிய அங்கே ஓட்டுறவங்களுக்கு நல்ல அனுபவம் இருக்குது. அவங்க சொல்லுவாங்க. அது நான் சொல்கிறத விட அவங்க சொல்கிறது தான் பெஸ்ட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பார்க்கலாம். இன்னைக்கு பெங்களூர் ஓட்ட போகிறேன். பெங்களூர் வந்து இதே மாதிரி 50 நாள் ஓட்டுறேன். சென்னைக்கு பெங்களூருக்கு என்ன டிஃப்ரென்ஸு, ஸ்விக்கி ஜொமேட்டோ அங்கே எப்படி இருக்குதா இல்லையான்னு அதுவும் நான் சொல்கிறேன். மேபி இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாமே நான் புதுசாக ஸ்விக்கி ஜொமேட்டோ ஜாயின் பண்ணுறோன்னு நினைக்கிறீங்கன்னா, இது ஒரு வேலையாக நினச்சி வராதிங்க. ஏன்னா உடம்பு போயிடும். முக்கியமாக உடம்பு என்ன கை கால் போயிடுச்சுன்னா, ஒரு ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னா டெத் ஆகலாம், கை கால் போகலாம். நிறையா ரிஸ்க்கான வேலையும் இது தான். ஆனால் நல்லா சம்பாதிக்கிறது வேலையும் இது தான். இதில் திறமைக்கு தான் பரிசு. அந்த மாதிரி தான் இது. நீங்கள் ஓட்டுங்க, உங்கள் பார்ட் டைமாக ஓட்டுங்க, ஃபுல் டைம் ஓட்டுறீங்கன்னா கொஞ்சம் பார்த்து கவனமாக ஓட்டுங்க. ஏன்னா இதில் ஹைலி ரிஸ்க் இருக்குது. பேமெண்ட் அதுக்குரிய தான் வருது. ஆனால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிடச்சா பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். ஓகே தான். பார்க்கலாம். நீ பெங்களூர் போயிட்டு அடுத்த வீடியோ போடுவோம். பாய்.